இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு வசீகரமான வார்த்தை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து விடுகிறது. நாம் பேசக்கூடிய நேர்மையான வார்த்தைகள் நமக்கு நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில கொடுக்குதுங்க. அதே மாதிரிதான் நாம பேசக்கூடிய வார்த்தைகளின் எதிர்மறையான வார்த்தைகள் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. குறிப்பாக சொல்லணும் என்றால் உறவுகளை பத்தி நாம சொல்லலாம். உறவுகள் சம்பந்தப்பற்றிய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே நம்ம அதிகமான எதிர்மறை வார்த்தைகளை பேசுறதுனால தாங்க. நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சக்தி இருக்கு என்பதை நாம எல்லோருக்குமே தெரியும். நம்ம சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்த எண்ணம் ஆராய்தலை பத்தி நாம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், அதுபடி நடத்தியிருக்கோம். அப்ப எண்ணம்னா என்ன, எண்ணம் எப்படி வருது, எண்ணத்தினால என்ன நன்மைகள், எண்ணம் என்ன, எத்தனை வகைப்படுது அப்படின்ற நிறைய விஷயங்களை நாம கேட்டிருக்கோம், படித்திருக்கோம். ஆனால் அதை விட அதிகமான சக்தி நாம பேசுற வார்த்தைகளுக்கு இருக்குன்றாங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதிர்வுகள் தான். அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பிரபஞ்சத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நாம பேசும்போது விழிப்புணர்வோடு நாம பேசணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு கிராமத்துல ஒரு மகான் வர்றார். அவரை பார்க்கக்கூடிய நிறைய பேர் அங்க அவர் வராங்க, அவரை பார்க்க வராங்க. அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறாருன்னா, நாம எப்பவுமே நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடையும் என்று அங்கிருக்கும் மக்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு இளைஞன் அந்த மகானா கிட்ட அது எப்படி நாம நேர்மறையான வார்த்தைகளை நாம பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்றீங்க? இதெல்லாம் சுத்த பொய். என்னால இது நம்ப முடியாது, இது நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னானாம். அப்ப அந்த மகான் அந்த இளைஞனை பார்த்து, ஏய் முட்டாள், அறிவு இல்லாதவனே, உட்காரு அப்படின்னு அந்த மகான் சொல்லியிருக்காரு. உடனே அந்த இளைஞன் அவனை அறியாமல கோபம் பக்கத்துல இருப்பவருடைய ஆயுதத்தை எடுத்து அந்த மகானை கொலை செய்யறதுக்கு ஓடி வரான். அப்போ அந்த மகான் சிரிச்சுக்கிட்டே அந்த இளைஞனை பார்த்து, நீ இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த என்னுடைய சங் தர்சங்கத்தை, ஆனா ஒரு சில எதிர்மறையான வார்த்தைகளை நான் பேசினதுக்கு அப்புறம் உன்னை அறியாமலே நீ கொலை செய்வதற்கு துணிந்து விட்டார். அப்போ இந்த எதிர்மறையான வார்த்தைகளையே உன்னை கொலை செய்வதற்கு அளவுக்கு தூண்ட முடியுதுன்னா, சில நேர்மறையான வார்த்தைகள் மூலியமா ஒருத்தரை உத்வேகப்படுத்தி வெற்றியாளராக ஏன் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த மகான் சொல்லிட்டு இருந்தாராம். அந்த பையன்கிட்ட இளைஞன்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இளைஞனுக்கு வார்த்தையோட சக்தியை உணர்ந்தானாம். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு என்பதை நம்ம அறிவியல் ரீதியாக மக்களுக்கு வெளிப்படுத்தினாராம் ஒரு டாக்டர். அவர் யாருன்னா மாசரை மாண்டோ அப்படின்னு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளராம். அவர் கண்ணாடி ஜாடியை 3 கண்ணாடி ஜாடியை எடுத்துக்கிட்டாராம். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த 3 கண்ணாடி ஜாடியிலையும் அரிசியை வேக வச்சு சரிசமமா போட்டு வச்சுட்டாரு. அதுல ஒரு கண்ணாடி ஜாடிக்கு முன்னாடி நின்று சில நேர்மறையான வார்த்தைகளை பேசினாராம். அதுக்கப்புறமா 2வது கண்ணாடி ஜாடிக்கு முன்னாடி நின்று சில எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாராம். என்ன பேசினாருன்னா, முதல் ஜாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு லவ் யூ, அன்பு அப்படின்னு அந்த ஜாடிக்கு முன்னாடி பேசியிருக்காரு. 2வது கண்ணாடி ஜாடிக்கு முன்னாடி நின்று ஏய் முட்டாள் அப்படின்னு எதிர்மறையான வார்த்தைகளை பேசினாராம்.
அப்ப 3வது கண்ணாடி ஜாடிக்கு முன்னாடி அவரு வந்து கண்டுக்கவே இல்லையாம். எதுவுமே பேசல. சில வாரங்கள் தொடர்ந்து இதே போல செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக மாற்றத்த அந்த கண்ணாடி ஜாடியில பார்க்க முடிஞ்சுதாம். முதல் கண்ணாடி ஜாடியில நேர்மறையான வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்குள்ள இருக்கிற அரிசி நல்லா பெருகி அப்படியே பொங்கி வந்துடுச்சாம். அதுக்கப்புறம் ஒரு வாசனையோட அப்படியே பெருக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப 2வது கண்ணாடி ஜாடியில வந்து நின்னு எதிர்மறையான வார்த்தைகள வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்குள்ள இருந்த அரிசி கருப்பு நிறமா மாறிடுச்சாம். இந்த 3வது கண்ணாடி ஜாடிய அவரு கண்டுகொள்ளவே இல்லன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள இருந்த அரிசி கருப்பாக இருந்தாம். அது மட்டும் இல்லாம அந்த ஜாடியில துர்நாற்றமும் அடிக்க ஆரம்பிச்சுச்சாம். தன்னிடம் குணம் மட்டும் இல்லாமல் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் உள்வாங்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு. நம்மை சுற்றி இருக்கிற சூழல், நாம் சுவாசிக்கிற காற்றில் கூட ஈரப்பதம் இருக்குன்றாரு அந்த டாக்டர். நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு என்று அந்த ஹெமட்டோ டாக்டர் சொல்றாரு. அந்த 3வது கண்ணாடி ஜாடிய அவர் கண்டு கொள்ளவே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அதுக்குள்ள இருந்த அரிசி கருப்பு நிறமா மாறுவது மட்டும் இல்லாம துர்நாற்றத்தையும் வெளிப்படுத்திருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை நாம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்படி அவர்களோட நேரத்தை நாம ஒதுக்குறது இல்ல. அன்பான வார்த்தைகளை வெளிப்படுத்துறது இல்ல. அவர்களுடைய ஆழ் மனதுல மிகப்பெரிய தாக்கத்தை நாம ஏற்படுத்தியிருக்கோம். அதனால்தான் வாழ்க்கையில யாரையுமே நாம உதாசீனப்படுத்தாம எல்லோருமே நாம அரவணைத்து அவர்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அன்பான வார்த்தைகளை வெளிப்படுத்தணும். முக்கியமா குழந்தைகள் கிட்ட நல்ல ஒரு வார்த்தைகளை பேசி அன்பான வார்த்தைகளை பேசினாலும் எந்த வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதே போலதான் அந்த 3 கண்ணாடியை அந்த ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு எடுத்து போயிருக்காரு. அந்த 3 கண்ணாடி கிட்ட முன்னாடி ஜாடிக்கிட்ட அந்த குழந்தையோட நிக்க வச்சு ஒவ்வொரு ஜாடிக்கு முன்னாடி நன்றி நன்றி நன்றின்னு 3 முறை சொல்ல சொல்ல சொல்லியிருக்காரு. சில வாரங்கள் கழித்து இன்னும் பெரிய மாற்றங்கள் வந்ததாம். இந்த கண்ணாடி ஜாடியில அந்த அரிசி வெண்மை நிறமா மாறினதும் அந்த சிறுமி நன்றி என்ற வார்த்தை தொடர்ந்து சொன்னதுமே அந்த 2 ஜாடியிலுமே கருப்பா இருந்த அரிசி அப்படியே வெண்மையா மாறி இருக்கான். அதுபோல்தான் நாம எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம பழகினவர்களுக்கும் நன்மை செய்தவர்களுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நன்றி என்ற வார்த்தையை வெளிப்படுத்தி மறுபடியும் மறுபடியும் ஒரு மந்திரம் மாதிரி நாம சொல்லணும். அப்படி சொல்லும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நாம முழுமையா விடுபட முடியும். நன்றி என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாளுமே காலையிலயும் சரி ராத்திரியிலையும் நம்முடைய இலக்கை அடைஞ்ச மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி உங்களுடைய புலன்களை பயன்படுத்தி உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துங்கன்றாங்க. குறிப்பா நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்துங்க. இப்போ மனதார ஒருத்தரை வந்து மனமகிழ்ச்சியோட வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறோம். அப்படி நாம ஒருத்தரை வாழ்த்தும் போது அந்த உயிருக்கும் நம் உயிருக்கும் ஒரு உயிர் தொடர்பு ஏற்படுது. வாழ்த்து அதன் மூலம் பாய்ந்து வேலை செய்யும் ஒருவரை நாம் வாழ்த்தும் தகுதியே பெறுகிறோம். இப்போ இந்த வாழ்த்து பேரறிவில் பதிவாகி அதன் மூலம் அடிமனதிற்கும் பரவி நாளாக நாளாக நட்புணர்ச்சி வளர உதவுது. அப்போ வெறுப்புணர்ச்சி தானே மறைஞ்சிடுது. அப்போ வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையில இழு என்ற சிறப்பான ஒரு எழுத்தை நாம உச்சரிக்கும் போது நம்முடைய நாக்கு மடிந்து மேல் எண்ணத்தை தொட்டு அழுத்தும் போதுதான்
இந்த அழுத்தம் உள்ளே இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியும் பீனல் சுரப்பியும் நல்ல ஒரு இயக்கம் தூண்டுது. உடல் இயக்கத்துக்கு தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பியும், மன இயக்கத்திற்கு தலைமை சுரப்பியான பீனியல் சுரப்பியும், இந்த ரெண்டு சுரப்பிகளும் இயக்கம் பெறுவதனால உடலும் மனமும் சிறப்பாக அடையும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம வாழ்த்தும் போது வாழ்க வளமுடன் நம்ம அவர்களை வாழ்த்தும் போது இழ் என்ற உச்சரிக்கும் அப்போ மனோன்மணியோடு தொடர்பு கொள்கிறோம். இதனால்தான் வாழ்த்துபவருடைய மனசு உறுதிப்படுது. அதே நேரத்துல பிறர் நன்னாக இருக்கணும், நலமாக இருக்கணும் என்று எண்ணுகிறோம். அந்த வாழ்த்தும் செயலாகுது. இதுக்கு எடுத்துக்காட்டுன்னா, ஒரு செடியை நம்ம பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தி அந்த செடியில் உள்ள பயனை நம்ம அடைகிறோம். அதே மாதிரிதான் நாகதாளி என்ற ஒரு செடி, அந்த செடியில நிறைய முள் இருக்குமா. அந்த முட்கள் இருக்கிற செடியை யாரும் பாதிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோட ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் அந்த செடியை வாழ்த்தி கொண்டே வந்தாராம். அப்போ அந்த செடியில இருக்கும் விதையை எடுத்து தனியா முளைக்க போட்டாராம். அப்போ அந்த விதையில இருந்த அந்த அந்த செடி அந்த முள்ளும் கம்மியா இருந்தா நீளமும் குறைவா இருந்துதான். அப்படி வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது திருப்பி அதிலிருந்து ஒரு விதையை எடுத்து மூணாவது தடவையா இன்னொரு செடியை நட்டிருக்காரு. அப்போ அதுல அந்த செடியில முள்ளே இல்லையாம். அப்போ இவர் எண்ணிய எண்ணம் வசீகரமான வாழ்த்து வாங்கிய அந்த செடி தன்னுடைய தன்மையே மாற்றிக்கிட்டுச்சாம். அதே போலதான் வேலையில் காரணமாக ஒருத்தர் வெளியே போயிருக்காரு. அவரு ஒருத்தர் கூட பழகியிருக்காரு. ரெண்டு பேரும் நட்புறவோட பழகியிருக்காங்க. ஆனா அவரு திருடன் தெரியாம இவரு நல்லா பழகிட்டாரு. அவர்கிட்ட இவரோட வீட்டு அட்ரஸே கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவரோட தொழிலை அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தெருவுக்கு வந்த பிறகு இந்த வீட்டுக்குள்ள நுழையலான்னும் போது ஐயோ நம்ம நண்பன் கொடுத்த ஒரு விலாசமாச்சே அப்படின்னு அந்த இடத்த விட்டுட்டு அவர் போயிட்டாராம். திருடவே இல்லையாம். அப்போ நாம யாரிடம் பழகினாலும் நல்ல எண்ணங்களுடன் நல்ல வார்த்தைகள், அடுத்தவர் மனதை காயப்படுத்தாமல் அன்பான வார்த்தைகள் பேசினாலே போதும், நம் வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். நாம் அடுத்தவருக்கு என்ன விஷயம் சொல்றோம் என்பதை விட அதை எப்படி சொல்றோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எந்த எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விஷயம் சொல்றோம் என்றது நாம கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கண் பார்வை இல்லாத ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு போறவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்பாராம். அந்த பக்கம் வந்துட்டு போறவங்க காசு கொடுக்கணும் போகணும் என்பதற்காக ஒரு சின்ன தட்டை அவர் முன்னாடி வச்சிருப்பாராம். ஆனா யாருமே அந்த தட்டுல காசு போடவே இல்லையாம். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு சின்ன பையன், என்ன காசு என்ன காரணம் இவருக்கு ஏன் யாருமே காசு போடல அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அப்ப அந்த சிறுவன் முக்கியமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். அந்த பார்வையற்றவர் பக்கத்துல ஒரு பலகையில ஒரு வாக்கியம் இருந்துதான். அதுல என்ன வாக்கியம் எழுதியிருந்தாருன்னா, பார்வையற்றவன் உதவி செய்யுங்க அப்படின்னு எழுதியிருந்தாராம். உதவி செய் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அந்த பக்கம் வந்துட்டு போன எல்லோருமே அந்த வார்த்தைய படிச்சு பார்த்துட்டு ஏதோ எதிர்மறையான ஒன்று உணர்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால அவரை பார்க்காம கடந்தும் போயிட்டாங்க. இதை படித்து பார்த்து புரிந்து கொண்ட இந்த சிறுவன் அடுத்த நாள் இந்த பார்வையற்றவரோட தெரியாம அவர் பக்கத்துல இருக்கும் பலகையை எடுத்து அந்த வாக்கியத்தை அழிச்சிட்டு புதுசா ஒரு வாக்கியம் எழுதியிருந்தானாம். அவன் என்ன எழுதியிருந்தான்னா, இந்த நாள் மிகவும் அழகான அற்புதமான நாள். இந்த நாள் மிகவும் அழகான அற்புதமான நாள்.
உங்களால் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த போர்டுல எழுதிட்டு பார்வை இல்லாதவர் அவருடைய பக்கத்துல வச்சுட்டு போயிட்டான். அடுத்த நாள் அந்த சிறுவன் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த பார்வை இல்லாதவரை வந்து பார்க்க வந்திருக்கான். அவர் முன்னாடி நிறைய காசு அந்த தட்டுல விழுந்துட்டு இருந்தான். எல்லாருமே காசு போட்டு போயிருந்தாங்களாம். உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த போர்டுல இருக்கும் வாசகங்களை படித்து அந்த பக்கம் வந்துட்டு போனவங்க பாசிட்டிவா உணர்வுகள் உங்களுக்கு வருது, அனுதாபத்தோட உதவி செய்யறாங்க. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நாம பேசுகிற வார்த்தைகளுக்கு அதிகமான சக்தி இருக்கு. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில நாம கவனமா இருக்கணும். நாம பேசுற வார்த்தைகளால் ஒருவருடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். மற்றவங்க நம்மிடம் எதிர்மறையான வார்த்தைகளை காயப்படுத்தும் போது ஒரு முக்கியமா நமக்கு ஒரு புரிதல் வேணும். சூரியன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாம அமைதியா வந்துட்டு போகுது. அதனுடைய கடமைய செய்யுது. நமக்கு தேவையானத வெளிச்சம் அது கொடுக்குது. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது நாம கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த சூரியன் சொன்னா மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த பூமியில் விளையும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் நினைத்து நாம என்னைக்காவது நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி இருக்கோமா? நிறைய பேர் உறவுகளோடு இருக்கும்போது மனஸ்தாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே உறவு எழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ அவங்க நம்ம வாழ்க்கை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி வருத்தப்படுறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லா உறவுகளுக்கும் நாம நன்றி உணர்வோடு இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த விஷயம் செய்தாலும் உங்களுக்குள்ள இறைவா என்று நன்றி நம்ம சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்ம அச்சப்படுற மாதிரி வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலை வந்தா கூட நம்ம மனசு தளராம இறைவா நன்றி அப்படின்ற வார்த்தைய மறுபடியும் மறுபடியும் நாம மந்திரம் மாதிரி சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லும்போது நமக்குள்ள ஒரு புது நம்பிக்கை, தைரியமும் வரும், பிறக்கும். கடவுள் நம்பிக்கை அப்படி இல்லாதவங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க, இந்த இயற்கைக்கு நன்றி கூட நம்ம சொல்லலாம். இப்ப நாம நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம குருமகானுக்கு தான். எவ்வளவோ நன்றிகள் சொன்னாலும் ஈடே ஆகாது. நம்ம அடுத்த பிறவி என்னன்றது தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அடுத்த எங்க போறோன்றதே தெரியாம இருந்தோம். யாரிடம் எப்படி பேசணுன்றது தெரியாம இருந்தோம். ஆனா நம்ம மனவளக்கலைக்குள்ள நுழைஞ்ச பிறகுதான் அந்த அருட்தந்தை அவர்கள் நமக்கு எப்படி நன்றி சொல்லணும், நன்றினா என்ன, நன்றிக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெள்ள தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அவரை எவ்வளவு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைன்னா என்ன, நேர்மறை வார்த்தைகள்னா என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப 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 புரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே அவருடைய முகமும் அவருடைய பேச்சும் அப்படி ஒரு ஈர்ப்பாம். அதே மாதிரி சுவாமிஜி எழுதோட கவிதைகள், கட்டுரைகள், அந்த கருத்துகள் அவ்வளோ ஒரு விஷயம். ஒரு தரம் படித்தா வேற ஒரு மாதிரி ஒரு கருத்துகள், அடுத்த தடவை படிச்சா வேற ஒரு கருத்துகள், இன்னும் திருப்பி திருப்பி படிக்க படிக்க ஒவ்வொரு கருத்துகளா நமக்கு எடுத்து கொடுப்பாரு. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட தத்துவங்கள் என்ன, கவலைன்னா என்ன அப்படின்றத சுவாமிஜி நமக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்காரு. தற்சங்கத்துல தவம் நடத்திட்டு சுவாமிஜியோட அவரோட முகமே அவ்வளோ ஒரு தேஜஸான முகமா. எங்களெல்லாம் அவரை பார்க்க முடியல.
அந்த போட்டோல பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு தேஜஸான ஒரு ஃபேஸ், ஒரு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி தற்சங்கத்துல தவம் நடத்திட்டு அந்த கூட்டத்திலேயோ இல்ல தவம் முடிஞ்ச பிறகு பேசும்போது சுவாமிஜியோட கேள்விகளை கேட்கணும்ட்டு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி கேட்கலாம்னு அப்படியே காத்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவருடைய வாயிலிருந்து அவ்வளவு அழகா வந்துருமாம் பதில். அப்ப எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்களாம். இப்படி நாம நினைச்சிருந்த அவருடைய பதில் அங்கிருந்து வருது, நம்ம இங்கதானே நினைச்சோம், நம்மள அவர் பார்க்கவே இல்லையே. அவ்வளவு ஒரு விஷயங்கள் மற்றவர்களுடைய மனதையும் என்ன நினைக்கிறாருன்றதையும் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. நம்ம மன்றத்துல கூட மகான்களுடைய கருத்துக்களை பற்றி பேசும்போது நமக்காகவும் நம் வாழ்க்கைக்காகவும் உடலை பற்றியும் உயிரை பற்றியும் மனதை பற்றியும் எவ்வளவோ ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு சுவாமிஜி. சுவாமிஜியோட கருத்துக்களில் கேட்டும் படித்தும் புரிந்தும் அதன்படி நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எந்த மகான்களும் இந்த அளவுக்கு புரியிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. சில மகான்கள் அவர்களுக்கு தெரிந்த விஷயம் அவர்களுக்கு குடும்பத்தில் இருக்க மனிதர்களுக்கு மட்டும் இல்ல அவங்க சங்கதிகளுக்கு மட்டும் புரியிற மாதிரி சொல்லி வைப்பாங்க. ஆனா நம்முடைய மகான் தான் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஒரு பாமர மக்களுக்கு கூட புரியிற மாதிரி அவருடைய கருத்துகள் இருக்கும். இதுல நாம எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்னு பாருங்க. கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். சுவாமிஜியோட கருத்துகள் கேட்போம், படிச்சோம், உணர்ந்தோம், நம்ம தெரிந்து புரிந்து கொண்டோம், அதை நம்ம கத்துக்கிட்டோம், அதையே நம்ம கடைபிடிக்கிறோம், அதை நம்ம கற்பிக்கணும். நாம என்ன கத்துக்கணுமோ எதை எப்படி கடைபிடித்தோமோ அதை நாம கற்பிக்கிறோம். உணர்ந்ததை ஓத முடியும், அடுத்தவர் மனதில் வேதாத்திரத்தை கற்பிக்க முடியும், பதியிற மாதிரி கற்பிக்கணும். சுவாமிஜியோட கனவை நனவாக்குவோம். சுவாமிஜி ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன கேட்கிறாரு, இதை காணிக்கையா கொடுங்க, அதை காணிக்கையா கொடுங்க என்று நம்ம கிட்ட கேட்கல. உங்களிடம் இருக்கும் இந்த 6 தீய குணங்களும் எனக்கு காணிக்கையா கொடுத்துருங்க என்றார். அப்ப நாம என்ன பண்ணலாம்? குருவுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம கொடுத்துட்டு நாம என்ன பண்ணணும்? நாளையில இருந்து குருவுக்கு கொடுத்த காணிக்கைய நான் பெற மாட்டேன், இந்த குணம் என்னிடம் இல்லாமல் பார்த்துக் கொள்வேன் என்று சங்கல்பம் எடுக்கணும். இந்த மாதிரி நாம பிராக்டிஸ் எடுத்து தவம் செய்து இந்த குணத்தை மாற்ற நம்ம முயற்சி செய்வோம். இறை இறை உணர்வு மாறாமல் குருவின் வழியில் நின்று வெற்றியாளராக மாறி சிறந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன்.